நமக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுற மாதிரி இருக்கிறதுக்கோசம் ஒரு சின்ன கலர் மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து பிளாக் அண்ட் ப்ளூ தான் பண்ண போறோம்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ நம்ம தீம் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கிற மாதிரி. ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஓகே இருக்கட்டும். ஸோ இந்த கடைசி லெட்டர் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து என்ன பண்ண போறேன், ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்க் ப்ளூ கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ன்றதை கொடுக்குறேன். ஓகே. ஸோ நமக்கு இன்ஃப்ளெக்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு. ஓகேங்க, வந்துடுச்சு. ஸோ இதுக்கு இந்த ஐக்கும் வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம இது மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ராக்கில் போயிட்டு ஸோ இதுக்கும் வந்து நம்ம டார்க் ப்ளூ வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்த டார்க் ப்ளூ இங்கே இருக்குது. பட் இதுக்கு வந்து பார்டர் மட்டும் ஒரு 2 கொடுத்துப்போம். ஓகேவா? 2 கூட வேணாம், அதிகமாகவே கொடுக்கலாம், ஒரு 4 கொடுப்போமே. ஸோ இங்கே பாருங்க, இது பார்க்கவும் எனக்கு இப்போ அழகாக இருக்குது. ஓகே. ஸோ நமக்கு ஒரு லோகோவே வந்து நம்ம ஃபிக்மாலே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைனிங் அப் லாகிங் பேஜ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம லோகோவை எடுத்து வந்து இது உள்ளே வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணது தான் நம்மளுடைய லோகோ. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் இதை என்ன பண்ணிக்கிறது, சின்னது படுத்திக்கிறேன். சின்னது படுத்தினாக்க சின்னதே ஆகாது எனக்கு. காரணம் ஏன்னாக்க நம்ம திரும்பி லோகோவில் நம்ம கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு ஸோ இதை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம சின்னது பண்ணாலும் நமக்கு டெக்ஸ்ட்டு உடையுது. ஓகேங்களா? ஸோ லோகோவை சின்னதாக்கிட்டு இவ்வளோ சைஸுக்கு வச்சுப்போம். ஓகே. ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 80% இருக்கிறது 40% நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இங்கே கொடுத்த வந்து சென்ட்ரலாக வச்சுட்டு ஸோ இந்த ஐ அந்த மேலே இருக்கிற அந்த புள்ளி இருக்கு இல்லையா? ஸோ ஓகே. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். 50ல் வச்சுக்கலாம். ஓகே. 50 வச்சுட்டாக்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளிட்டு ஸோ இந்த புள்ளி இங்கே வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ நமக்கு லோகோ தேவையான சைஸுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறேன், ஸோ இங்கே எடுத்தும் போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய ஃப்ரேமுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ண ஃப்ரேம் இதுதானே. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை எடுத்தாந்து இங்கே டைரெக்டாக வச்சிடலாம். ஓகே. நம்ம டைரெக்டாக வச்சாச்சு. இங்கே இருக்கிறத வந்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான லோகோ கிடச்சிடுச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம், சைனிங் அப் பேஜ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். ஓகே. நம்ம ஒயிட் தீம்லேயும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு லோகோன்றதுக்கோசம் நான் தீம் மட்டும் கொஞ்சம் நான் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்குறேன். இருங்க. ஸோ டார்க் ப்ளூ கொடுத்துருக்கோம்ல, நம்ம வேணால் டார்க் ப்ளூக்கே பேக் பார்ப்போம். ஸோ டார்க் ப்ளூ போகும்போது என்னுடைய லோகோ அங்கே கொஞ்சம் அடி வாங்குது, தெரியுதா? ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இல்லை, இந்த கலரே செட் ஆகல நமக்கு. ஸோ ஓகே, ஒயிட் தீமே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிவிட்டு நமக்கு தேவை 2 இன்புட் பாக்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ இன்புட் பாக்ஸ் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு ஸோ தட் ரேடியஸ் எவ்வளோ, ஒரு 13 கொடுப்போம். 13 கொடுத்துனாக்கா எனக்கு வளைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சென்ட்ரல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சென்டர் கொடுக்குறேன். எனக்கு சென்ட்ரல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கிட்டு ஸோ இது என்ன பண்ணுறீங்க, Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்துருங்க. Ctrl+V கொடுத்துட்டு ஸோ இங்கே எடுத்தா வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுட்டிங்களா, வச்சுட்டு ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இதை என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்ததுனாக்க ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன், இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரோக்னாக்க இது சுற்றி வர பார்டர். ஓகேங்களா. இப்போ இது உள்ள ஃபில்லில் போயிடுறேன். ஸோ ஃபில்லில் போயிட்டு அந்த கலரை வந்து நான் டோட்டலாக ஒயிட்டாக சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதே வந்து நான் ஒயிட்டாக நான் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். பட் எனக்கு வந்து பார்க்குறக்க பிளாக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரோக்குள்ளே கொடுத்தேன் இல்லையா, அதை போயிட்டு நான் 50% மாற்றிக்கிறேன். ஸோ அதேமாரி இதுக்கு கொடுத்துக்கிறேன். இதுக்கும் போயிட்டு ஸ்ட்ரோக்குள்ள ஒரு 50% சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பட் எனக்கு பேக்ரவுண்டு டோட்டலாக ஒயிட்டில் தான் இருக்கா. ஸோ ஃபில் ஆப்ஷன் போகிறேன். ஸோ நான் ஃபுல் ஒயிட் கொடுக்குறது போது லைட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஓகே. ஸோ நம்ம இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஐக்கான்ஸ் வந்து உங்களுக்கு ஏகப்பட்டது சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ ப்ளகிங்ஸ் போங்க, ப்ளகிங்ஸ் போனதும் ஐகான் 8 அப்படி சொல்லுறதும், ஐகான் 8 சொல்லிட்டு நீங்கள் ஐகான்ஸ் 8 சொன்னதும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏஐ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஒரு ஏஐ ப்ளகிங். ஓகேங்களா. அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அது ரெண்டுத்துக்கான ஒரு அழகான ஐக்கானை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் சொல்லிடுறேன் நான். உங்களுக்கு இங்கே கலர்ஸ் இருக்கு இல்லையா, கலரில் உங்களுக்கு என்ன மாதிரி ஐக்கான் வேணாக்கா நான் எல்லோ கொடுத்தனாக்க எனக்கு எல்லோ மாரி சம்மந்தப்பட்ட ஐக்கான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. அதுமாரி உங்களுக்கு என்ன கலர் ஐக்கான் வேணுமோ அந்த கலர் ஐக்கான் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு எனக்கு கிரே கலரில் வேணும்னு நினைக்கிறேன் ஐக்கான்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே கிரே கொடுத்ததும் இங்கே பாருங்கள் எனக்கு எல்லாமே கிரேயில் ஐக்கான்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் சர்ச் வர போகிறேன். எனக்கு தேவை என்ன வேணும், யூசர் நேம் அப்படின்றது கொடுக்குறேன். யூசர் நேம் கொடுத்ததும் எனக்கு யூசர் நேமுடைய ஐக்கான்ஸ் வருதா. ஸோ இதை என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு யூசர் நேம் ஐக்கான் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் பாஸ்வேர்டு சம்மந்தப்பட்ட ஐக்கான்ஸ் வருது. நான் வந்து இந்த பாஸ்வேர்டு ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்துகிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஐக்கான் என்ன பண்ண போகிறேன், சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஸோ இங்கே எடுத்து வந்து ரொம்ப சின்னது பண்ணிவிட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இது சென்ட்ரலாக வச்சிடலாம். சென்ட்ரலாக இல்லை, கொஞ்சம் அலைனாக வச்சிடலாம். இதுவும் கொஞ்சம் அலைன் பண்ணி ஸோ லெஃப்ட் சைடில் கரெக்டாக வச்சிடலாம். ஸோ இதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, இப்போ எனக்கு இதுக்கு நீட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, எனக்கு மேலே அவங்க கொடுத்துக்கிற மாதிரி நம்மளும் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சிட்டோம். ஓகேங்களா. இது கொஞ்சம் பெருசு மட்டும் படுத்திக்கிறேன், கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே, நான் வந்து இங்கே சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை என்ன பண்ண போகிறோம், ஒரு 20 மாற்றிக்கிறேன். ஸோ ஓகே 20 மாற்றிட்டு ஸோ எனக்கு அது ரிமூவ் ஆகிடுச்சு. திரும்பி ஐக்கான் கொடுக்குறேன். கொடுத்ததும் ஓகே நம்ம அப்புறமேட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேம் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு இந்த ஃபாண்ட் வந்து இங்கே வைக்கக்கூடாது, நம்ம ஆல்ரெடி ஓல்டு ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதையே கொடுத்துக்கலாம். அது ஓல்டு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்டர்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட், இன்டரில் தான் இருக்குது. இன்டரா இல்லை, இன்டர் இல்லை. ஸோ ஐஎன் ஸோ இன்டர் ஓகே, நமக்கு வந்து நார்மல் ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சைஸஸ் வந்து எவ்வளோனாக்க ஒரு 20 கொடுப்போமா, 20 கூட கரெக்டாக இல்லை, 80 கொடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு ஸோ இதுக்கு டேரெக்டாக எடுத்து போய் வச்சிடுறேன். ஸோ இதுக்கு வச்சுட்டு இன்னும் இல்லை 80 கூட கரெக்டாக இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது, ஒரு 60 கொடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ ஓகே, நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு இப்போ அதேமாரி நமக்கு பாஸ்வேர்டு வேணும். ஓகேங்களா. ஸோ அதேமாரி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை அப்படி நான் கீழே வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதை காப்பி பண்ணி ப்ளஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி நீட்டாக வச்சு பாருங்கள். அடுத்தபடியே வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே போட்டுப்போம். ஓகேங்களா. ஸோ அங்கே மேலே கொடுத்துக்கிற மாதிரி நம்ம யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு.
ஸோ ஓகே, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் எடிஷன் மட்டும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். கலர் கம்மி பண்ணுறதுக்கு இது எங்கே இருக்குனாக்கா ஃபில்லில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கிளிக் பண்ணதும் ஃபில் ஆப்ஷனுக்கு கொண்டு போவோம். ஒரு நிமிஷம் நான் இங்கே கீழே கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃபில்லில் தான் வரும். ஓகேங்களா? அது ஸ்ட்ரோக் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரோக்கில் போய் கொடுக்கணும். இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 50% நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கிரேவாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு இங்கே வந்து ஒரு 50% கொடுக்குறேன். எனக்கு திரும்பி அதேமாரி கிரேவாக வந்துச்சு. ஓகேங்களா? நான் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு கிரே மெத்தடில் கொடுத்துக்கிறேன். எனக்கு கிரேவே வந்துச்சு. ஸோ யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு எனக்கு இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அழகாக வந்துடுச்சு. அதேமாதிரி வந்து கீழே லாகிங் என்ற பட்டன் இருக்குது. ஓகேங்களா? லாகிங் என்ற பட்டனுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறீங்க, Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்துட்டு ஸோ அப்படியே டேரெக்டாக கீழே இருக்குங்க. ஸோ இறக்கிட்டு ஸோ இது உள்ள என்ன பண்ண போகிறீங்க, ஃபில்லில் போங்க. ஃபில்லில் போயிட்டு பிளாக் கொடுங்க. ஓகேங்களா? டோட்டல் பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இதோடைய ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கம்மி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இதே டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, Ctrl+C கொடுங்க, Ctrl+V கொடுங்க. ஸோ டெக்ஸ்ட் இங்கே வரும். ஸோ டெக்ஸ்ட் வந்து நமக்கு இது உள்ளே வந்ததும் தெரியாது. காரணம் அதுவும் பிளாக், இதுவும் பிளாக்ல இருக்குது. ஸோ இது உள்ள வந்ததும் லாக் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணுறது வந்து இன்னும் நம்ம பேசிக்ஸில் தான் இருக்கும், இன்னும் அட்வான்ஸ் போகலை நம்ம. ஸோ இது சென்ட்ரல் கொடுத்துக்கிறேன். சென்ட்ரல் கொடுத்துட்டு ஸோ அதோடைய ஃபில்லில் போயிட்டு ஒயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஃபில்லில் போயிட்டு ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் டார்க் கொடுத்துக்கிறேன். ஹெவி டார்க் கொடுத்துட்டு இப்போ இங்கே கலர் எடிஷன் ஒயிட்டில் கொடுத்துட்றேன். ஒயிட் கொடுத்துட்டுனா ஸோ இது எனக்கு பார்க்க போல்டாக இல்லாத மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டாக வந்து இதை போல்டு பண்ணிப்போம். ஓகேங்களா? ரெகுலராக, ஆமாம், ரெகுலரில் போயிட்டு இங்கே பாருங்கள் போல்டு அப்படின்றதுலேயே எக்ஸ்ட்ரா போல்டு போல்டு. ஓகே, நான் போல்டுன்றது கொடுத்துக்கல. இது கொஞ்சம் ஃபாண்ட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பெருசாக பற்றி ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது 80 கொடுக்குறேன். ஸோ 80 கொடுத்தது எனக்கு பெருசாகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் டெக்ஸ்டைலின் சென்டர் கொடுக்குறேன். எனக்கு இல்லை, ஓகே, நீட்டாக கொடுத்துட்டு இப்போ சென்டர் கொடுக்குறேன். ஓகே, என் சென்டரில் வந்துடுச்சு, எனக்கு அலைன் ஆகிடுச்சு. ஓகேவா? நமக்கு ஒரு லாகிங் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்கட் பாஸ்வேர்டு தானே கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே ஜூம் பண்ணி பாருங்க, ஃபர்கட் பாஸ்வேர்டு. ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு ஸோ நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே இருக்கு இல்லையா பாஸ்வேர்டு, அதே Ctrl+C கொடுங்க. சாரி, Ctrl+Z கொடுத்து பேக் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, Ctrl+C கொடுங்க, Ctrl+V கொடுங்க. உங்களுக்கு டூப்ளிகேட் என்னென்னு வரும். ஸோ இங்கே போயிட்டு அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. ஃபர்கட், இதுக்கு வந்து ஸ்மாலில் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போகிறேன், இது சென்டரில் கொடுத்துக்கிறேன். இது சென்டரில் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் மேலே லைட்டாக மூவ் பண்ணிப்போம். இப்போ சென்டரில் இருந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்த இல்லையா டார்க் ப்ளூ, அந்த ப்ளூக்கு போயிடலாம். ஸோ இந்த டார்க் ப்ளூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்ட் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நமக்கு இப்போ ஒரு மெத்தட் கிடச்சிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோங்க, ஸோ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப். ஸோ அதையும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, Ctrl+C கொடுங்க. சாரி, Ctrl+C அண்ட் Ctrl+V. திரும்பி டூப்ளிகேட் விடும். அவங்க என்ன மேலே கொடுத்துருந்தாங்கன்றத நான் இன்னொருட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப். ஓகே, நம்ம இங்கே வந்து டைப் பண்ணுவோம். ஸோ don't have an account. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இது வந்து சென்டரில் வச்சுட்டு சென்டரில் இருந்து லைட்டாக கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிப்போம். ஓகே, கொடுத்துட்றேன்.
கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு ஈக்குவல் டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த சிம்பிள் குறிக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி வச்சிடுறேன். ஸோ இங்கே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இது இருக்கு இல்லையா ஃபர்கெட் பாஸ்வேர்டு, இது வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், என்னோட டூப்ளிகேட் வந்துடும். இதை வந்து இங்கே கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்றத இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நீட்டாக படுத்தி இதுக்குள்ளே கொஞ்சம் டெக்ஸ்ட் அலைனாக வருதா, அலைனில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ நமக்கு அலைன் ஆகிடுச்சு. இது என்ன பண்ண போகிறீங்க, டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கங்க. டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் சென்டர் கொடுத்தீங்கன்னாக்கி உங்களுக்கு சைனிங் அப்போ சென்டர் வந்துடும், டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துமா அது ரெண்டுமே சென்டர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி இங்கே சென்டர் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டிங்கனாக்கா இங்கே அலைன் வச்சு பாருங்கள், கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. எனக்கு ஓகே, இங்கே பார்த்தீங்க டேரெக்டாக நீட்டாக ஒரு கோடு வருது இல்லையா? ஸோ எனக்கு இப்போ டேரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுடைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நம்ம ஆப் தந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது தீம் சேஞ்ச் பண்ணாக்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நீ கிரேயில் வச்சு மெயின்டைன் பண்ண போறீங்கனாக்கா இங்கே பாருங்கள் ஒயிட் இருக்கா, அது அப்படியே கொஞ்சம் கீழே கீழே இருந்ததுனாக்கா உங்களுக்கு கிரே மெத்தடில் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் கிரேவாக வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இங்கே ரெட்டு கொடுத்தவங்க ஒரு ரெட்டாகவும் வரும். ஸோ இங்கே ஒயிட்னாக்கா ஒயிட்டாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவாக வேணும், உங்களுக்கு தீம் வேணுமோ நீங்கள் வந்து எங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் தீமில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் ஒயிட் அண்ட் ப்ளூ இதை தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆமாம், ஒயிட் அண்ட் ப்ளூவில் பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ. ஸோ இந்த தீம் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரெண்டாவதாக வந்து சைனிங் அப்ன்றது இருக்கு இல்லையா? சைனிங் அப்பில் வந்து யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடலாம். காரணம் எனக்கு நம்ம திரும்பி வந்து ஒவ்வொரு வாட்டியும் இன்புட் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரைய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த ஃப்ரேம் அப்படி கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்ததும் நமக்கு வந்து பாருங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, இது இருக்கு இல்லையா லாகிங் அண்ட் ஃபார்கட் பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கீழே வந்து டவுன் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ நல்லாவே டவுன் பண்ணிப்போம். இங்கே டவுனில் இருக்கட்டும். அண்டு இந்த இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எத்தனை அவங்க கொடுத்துருக்காங்க, மேலே 4 இருக்கா 3 இருக்கா, 4 இருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் சி கொடுங்க, கண்ட்ரோல் வி கொடுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட்டாக வந்தோம் அது அது கொடு. ஒரு நிமிஷம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இது ஜூம் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி கீழே இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நம்ம டவுன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இது வரையும் கிளிக் பண்ணி ஸோ டவுன் பண்ணுறேன். சாரி, அதுவும் நம்ம சேர்ந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம அப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அப் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு அலைன் சென்டரில் இருக்கா, சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே கீழே இருக்குது இல்லையா, இது இப்போ அலைன் பண்ணிப்போம். இது கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே எடுத்து வந்துட்டு ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பட் இங்கே பாருங்கள் எனக்கு ரெண்டுமே சேம் ஈக்குவலாக கரெக்ட். ஓகே, சேம் ஈக்குவலாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறேன், டோட்டலாக வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து பாட்டம் வரையும் கீழே கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் இது வரைக்கும் கீழே கொண்டு போயிடுறேன். வேணுனாக்க நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு. ஸோ ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட், யூசர் நேம் இமெயில் கொடுத்துருக்காங்களா, அங்கே யூசர் நேம் இருக்குது. அப்போ இங்கே இமெயிலில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இது கீழே கேன்சல் பண்ணிவிட்டு இமெயில் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இப்படி இங்கே என்ன இருக்குது, பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பெருசுப்படுத்திட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஓகே பாஸ்வேர்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் மட்டும் நம்ம முன்னாடி டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இது திரும்பி வந்து நான் ப்ளக்கிங்ஸில் போயிட்டு எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 1 மினிட் இருக்கேன்.
ஓகே, இது இருங்க இருக்கிறேன். ஸோ நமக்கு இமெயிலுக்கான ஐகான், சாரி, ஐகான்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஐகான்ஸ் வந்ததும் நமக்கு இங்கே லோட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இங்கே இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். நமக்கு இமெயில் ஐக்கான் வரும். நான் வந்து கிரே கலர் முதல்ல கொடுத்துக்கிறேன். நம்ம அளவு கிரேவில் தானே பண்ணுறோம். ஸோ இங்கே கிரே கொடுத்துக்கிறேன். ஸோ டார்க் கிரேவா, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இமெயில் இருக்குது. இமெயில் கொடுத்ததும் எனக்கு மெயிலுடைய ஐக்கான் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக என்ன வேணும், பாஸ்வேர்டு ஐக்கான் இருக்குது. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மட்டும் போட்டுப்போம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டான்றதுக்கு ஸோ இது நல்லா இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஐக்கான் இதுவே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் சின்னதுபடுத்திக்கிறேன். இது சின்னதுபடுத்திட்டு இது உள்ள எடுத்து வந்து வச்சிடுறேன். ஓகேங்களா. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு ஸோ இது இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாகிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதை டேரெக்டாக இங்கே எடுத்து வந்து வச்சிடுறேன். இப்போ இமெயில் இருக்கு இல்லையா, இமெயிலை என்ன பண்ண போகிறேன், ஸோ கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஸோ இமெயில் எடுத்து வந்து இங்கே வைக்க போகிறேன். ஓகேங்களா. மெயில் எடுத்து வந்து ஸோ இதுக்கு டேரெக்டாக இருக்க மாதிரி நீட்டாக பார்த்துக்குங்க. அண்டு நமக்கு வந்து யூசர் நேம் வேணுமா, ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க, Ctrl+C கொடுங்க. அண்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னாக்கா அதிலே டூப்ளிகேட் வந்துடும். இப்போ எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. டேரெக்டாக வருதா, ஸோ டேரெக்ட் இது காமிக்கல, பட் நீங்களாவே அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்தபடியாக நமக்கு வந்து பாஸ்வேர்டு வேணும். ஓகேவா. பாஸ்வேர்டு இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதை காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்துடுச்சு. ஓகேவா. இதை காப்பி பண்ணிவிட்டு இது வந்து நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, நமக்கு எல்லாமே நீட் அண்ட் நீட்டில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கணும். ஓகேவா. ஓகே, நமக்கு இப்போ வந்து எல்லாமே வந்து நமக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக சைனிங் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே இந்த லெட்டர்லேயே வந்து சைனிங் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைனிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சைனிங் வித் கூகுள். ஸோ இல்லைனாக்க நீங்கள் சைனிங் வித் கூகுள் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம சைனிங் வித் கூகுளா ஆமாம் இல்லையான்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கணும். பட்டு நம்ம இது வந்து இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கொஞ்சம் அப்பில் வந்து கொடுத்துப்போம். ரொம்ப அப் பண்ணக்கூடாது, இது ரொம்ப கேப் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து கீழே இறக்கா, இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ பாட்டமில் எடுத்து போய் வச்சிடுறேன். ஸோ சாரி, Ctrl+Z கொடுத்ததும் எனக்கு இங்கே வந்துடும். திரும்பி எடுத்து போயிட்டு ஸோ இங்கே வச்சுக்கிறேன். சைனிங் வித் கூகுள் தானே. ஸோ இதை என்ன பண்ண போகிறீங்க, இதை ஒரு Ctrl+C கொடுத்துட்டு இது ஒரு Ctrl+V கொடுங்க. நமக்கு திரும்பி இது டூப்ளிகேட் வரும். ஓகேங்களா. டூப்ளிகேட் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறீங்க, இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, இதை Ctrl+C கொடுத்துட்டு இதை Ctrl+V கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு இன்னொரு டூப்ளிகேட் கிடைக்கும். அது எடுத்து வந்து இங்கே டேரெக்டாக வச்சுட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு OR அப்படின்றது ஒரு நிமிஷம், OR அப்படின்றத இங்கே சர்ச் பண்ணிவிட்டு சென்டரில் கொடுத்துங்க. நமக்கு சென்டரில் வந்துருச்சு. ஓகேங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சைனிங் வித் கூகுள், அவ்வளோதானே. ஓகே, சைனிங் ஒரு நிமிஷம், சைனிங் வித் கூகுள். ஓகே, ஸோ இதை வந்து சென்டரில் கொடுத்துக்கிறேன். சென்டர் கொடுத்ததும் எனக்கு சென்டர் வந்துடுச்சா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க நல்லா கவனிங்க, மேலே வந்து டார்க்காக இருக்குது, ஆனால் கீழே வந்து லைட்டாக தான் இருக்குது நம்ம கலர். ஸோ அதோடைய ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, இந்த ஃபில் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்லை போய்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஆக்கிக்கிறேன், டோட்டலாக ஒயிட்டு சேஞ்சாக மாற்றிக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த கிரே கலர் மெத்தடுக்கு மாற்றிக்க போகிறோம். ஸோ கீழே இறங்குறேன், அந்த ஃபில்லில் தான் நம்ம அந்த டெக்ஸ்ட் வரும். ஸோ எங்கே போனதும் அந்த கிரே கலர் எங்கே இருக்கும், அந்த கிரேவை வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ கிரே இல்லை, இது லைட் பிளாக். இது ஓகே, இந்த லைட் பிளாக் கலர் வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ராக்குக்கு நம்ம அதே லைட் பிளாக் கலரை கொடுக்க போகிறோம்.
ஸோ ஸ்ட்ராக் போகிறோம். ஸோ ஸ்ட்ராக் போயிட்டு ஒரு திம் 2 கொடுத்துப்போம். 2 கூட வேணாம், ஒரு 3 கொடுத்துப்போம். 3 கரெக்டாக இருக்கும். நமக்கு அதே இது வந்து கொடுத்துடலாம். ஸோ லைட் பிளாக் இல்லையா? ஓகே. ஸோ நமக்கு அதேமாரி வந்துடுச்சு. வேறு என்ன இங்கே கே கொடுத்துருக்காங்கன்றத போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எங்கே போய் விடலாம்? ஸோ இந்த ஃபார்கட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிலே பண்ணுறேங்க. டிலே பண்ணிவிட்டு ஸோ எங்கே போயிட்டு ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். ஹேவ் அன் அக்கௌண்ட்டா? ஹேவ் அன் அக்கௌண்ட். ஸோ இங்கே போயிட்டு ஓ சாரி, இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு ஸோ இது வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து லாகிங் இருக்கணும். ஓகேவா? ஸோ லாகிங்ன்றதுனால லாகிங் கொடுத்துட்டு இங்கே வந்து டேரெக்டாக எடுத்து வந்து இங்கே வச்சிடுறேன். ஓகேவா? வச்சுட்டு ஸோ அவங்க கடைசியாக வந்து சிம்பிள் குறி போட்டிருக்காங்களான்றதை பார்த்துடலாம். இல்லை, போடலை. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இது கொஞ்சம் எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதை ஒரு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு தயவுசெய்து இது கொடுத்திடாதீங்க. இது கொடுத்தனாக்கு ரெண்டுமே சென்டரில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு கரெக்டாக அலைன் ஆகுதா இல்லையா பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு டேரெக்டாக இருக்க மாதிரி காமிக்குது நீட்டாக. ஸோ எனக்கு இப்போ டெக்ஸ்ட் அலைன் இது சென்டரில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம பேஜுக்கான நம்ம ஷூ ஆப்புக்கான ஃபஸ்ட்டு வந்து லாகிங் பேஜ் அண்ட் சைன்இன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேஜ் வந்து நம்ம பக்காவாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் பண்ண மாதிரியே லோகோ பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்களா ஓனாகவும் பண்ணாலும் ஓகே. பட் ஒரு லாகின் பேஜ் அண்ட் சைன்அப் பேஜ் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த 2 பேஜை பண்ணிட்டு நம்ம இங்கே பண்ண இல்லையா இந்த ஷூ ஆப். ஸோ நெக்ஸ்ட்டை வந்து நம்ம நாளைக்கு இந்த ஷூ ஆப் வந்துடும். ஸோ நம்ம இன்னைக்கே வந்து டைம் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னும் வேகமாக ஃபாஸ்ட்டாக நம்ம எப்படியாவது இந்த யூஏஎக்ஸை கொஞ்சம் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் வேகமாக முடிக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ தேங்க்யூ.